உலகத்தின் மூத்த தமிழ் குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். நானெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னு வைங்க, எனக்கு வயசாகிடுச்சிங்க. அந்த நல்ல வயசில் நான் விட்டுட்டேன். நிறைய இதை கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க இந்த வசனமெல்லாம். அந்த வயசில் எனக்கு நிறையா கிடைக்கலப்பா, அந்த வயசில் எனக்கு சொல்ல ஆள் இல்லைப்பா, அந்த வயசில் வயசுன்னுவாங்க. அழகான தமிழ் பழமொழி இருக்குது. கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவி தூக்கி மனையில் உட்கார வைடான். நானும் பொண்ணு ஓடி போச்சு, பார்த்தான், எங்கடா பொண்ணை காணாம. சரி, இப்போ கல்யாணம் நடந்தாகணும். அங்கே ஒரு கிளவி பாவம் அப்பாவே உக்காந்துருக்குது, அதை தூக்கி உட்காரவே. என்ன ஒரு அநியாயம் பாருங்க. கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வைடான்னு. வயசுக்கும் உன்னுடைய சாதனைக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி ஒரு வயதான பாட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். மாணவ நண்பா, அடுத்த வர 2 நிமிடத்தை கொஞ்சம் உற்று நோக்கு. சாதாரண வயசு கிடையாது. நீ 17 வயசில் தோண்டு போயிடுற, 15 வயசில் முதல் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணுற, அப்புறம் 17, அப்புறம் யூஜி பிஜி மேலே போயிட்டே இருக்கிற. இந்த 23 வயசுக்குள்ளாரையே நீ தடுமாறுறியே. கமலக்கண்ணி நம்ம தேனி மாவட்டத்திலிருந்து எஸ்டேட் வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 108 வயசு. இன்றைக்கெல்லாம் பாதி பேர் இருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஜப்பானில் பேசக்கூடிய வார்த்தைகள். ஆனால் 108 வயசில் நம்மளை பெற்றெடுக்காத ஒரு பாட்டி தேனியிலேருந்து வேலைக்கு போகிறா கேரளாவுக்கு. கேரளா மக்கள் ஏன் இந்தியாவில் அதிகம் படித்தவங்க இருக்கிறாங்க? கல்வி அறிவு திட்டத்தில் இந்த படிக்காதவங்களையும் ஏதோ கொஞ்சம் கையெழுத்து போடுறது, கற்றுக்க வைக்கிறது. வருடமானால் தேர்வு, எஸ்டேட் வேலைக்கு போவாங்க, 2 மணி நேரம் பள்ளி, அதுக்கு ஸ்டைப்பண்ட்லாம் உண்டு. எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த கமலக்கண்ணின்ற 108 வயசு பாட்டி தமிழ்லையும் மலையாளத்திலையும் 100க்கு 97 மார்க் வாங்கி நம்ம கேரளா முதல் மந்திரிக்கிட்டேயே பரிசு வாங்குது. 108 வயசில் நம்ம உயிரோடையே பாதி பேர் இருக்க மாட்டோம். பேனா பிடிக்க முடியாது, பென்சில் பிடிக்க முடியாது. ஆனால் இந்த தமிழச்சி பாட்டிக்கு வைராக்கியம், நான் படிக்கணுமேன்னு 108 வயசு நண்பா. இதை மட்டும் யோசிக்க. நீ 15 வயசில் தடுமாறுற, 10th தடுமாறுற, +1 தடுமாறுற, +2 17 வயசு நல்ல வாலிப வயசு, உன்னுடைய யூஜி பிஜி. ஆக படிப்புக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ நினைத்தால் எந்த வயசுலையும் படிக்கலாம். அறிவே ஆயுதம். இந்த கமலக்கண்ணியை நீ ரோல் மாடலாக எடுத்துக்க. படிப்பு உனக்குள்ளர தானாக வரும். பகுத்தறிவை பயன்படுத்து. உனக்கு வரக்கூடிய தடைகளெல்லாம் உடை. நம்பிக்கை விதைச்சிக்கிட்டே இரு. பகுத்தறிவை பயன்படுத்து, தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.